இன்னைக்கு எபிசோடில் ராஜி கதிருக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கோமதி அங்கே வருவாங்க. சின்னஞ்சிறுசுங்க ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு விட்டுட்டு போகாமல் தேவையில்லாமல் ஏண்டா கதிர் என்கிட்ட சொன்னால் நானே தோசை சுட்டு கொடுத்துருப்பேன்ல, உனக்கு ஏன் ராஜி கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ராஜி ஒரே வார்த்தையில் அத்தை உங்களுக்கு இங்கிதமே தெரியாதா அப்படின்னு கேட்டு கோமதியை வெளியில் அனுப்பிச்சி விடுவாங்க. இன்னைக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தோன்னா பாக்கியத்தோட சண்டை தாங்க. பாக்கியம் சண்டை போடாத ஆளே கிடையாது. அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே எந்நேரமும் சண்டை போடுற மாதிரி தான் பேசுவாங்களே. அஞ்சலியவும் சரவணனையும் கோயிலில் வச்சு திட்டினது பத்தாதுன்னு நேராக அஞ்சலியோட வீட்டுக்கு போய், யாருமா அது? அஞ்சலியோட வீடு தானே. அஞ்சலியா ஆரலியா? வெளியில வாணி முதல்ல. அஞ்சலியும் அவங்க அம்மா அப்பாவும் வெளியில வந்ததும் அசிங்க அசிங்கமா எவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்ட முடியுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி அஞ்சலியை திட்டுவாங்க. நிஜத்துல இதே மாதிரி ஒரு விஷயம் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அம்மா இப்படி யாரோ ஒரு பொண்ணோட வீட்டுக்கு தேடி போய் பேசுறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா காட்டுறாங்க. அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அந்த வீட்டோட ஆளுங்க சும்மாவா இருப்பாங்க? இருந்தாலும் இந்த சீரியல்ல பாக்கியத்தை ரொம்ப மோசமா காட்டியிருக்காங்க. எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு உள்ள போயிடுவாங்க அஞ்சலியும் அவங்க அம்மா அப்பாவும். அஞ்சலி நடந்ததை அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் அவங்க அப்பா, யாருமா? சரவணன் தானே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போவாரு. அங்க பாண்டியனும் சரவணனும் இருப்பாங்க. ஏன்பா சரவணா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க எதேச்சையா பார்த்தீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க மாமியார் அதை ஒத்துக்கலையே. உங்க மாமியாருக்கு அது பிடிக்கலையே. வீட்டில் வந்து கண்டபடி பேசிட்டாங்க என் பொண்ணை. ஏற்கனவே என் பொண்ணுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி எத்தனையோ சித்திரைவதையை அனுபவிச்சு இப்போதான் என் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கா. எங்கள் பொண்ணு கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியல. உங்களுக்கும் 2 பொண்ணு இருக்குல்ல, உங்கள் பொண்ணுக்கு இதே நிலைமைனா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாண்டியன் அவர்கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. அஞ்சலியோட அப்பா கடைசியா, நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்க, நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், இன்னொரு தடவை அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து பேசாத அளவுக்கு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் கிளம்பி போனதும் சரவணனும் பைக் எடுத்துட்டு வேகமாக கிளம்புவாரு. மயிலோட வீட்டுக்கு தான் நேராக போவாரு. இது தெரியாத பாண்டியன், இடே சரவணா எங்கடா போற சொல்லிட்டு போடா அப்படின்னு சொன்னாலும் இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு. இன்னைக்கு ஹைலைட்டே பாக்கியத்தோட பேச்சு தாங்க. ஆனா நம்மளோட கற்பனையில அதே அஞ்சலி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாக்கியம் வேகமா அஞ்சலியோட வீட்டுக்கு போய், யாருமா அஞ்சலி, வெளியில வாமா அப்படின்னு வேகமா கூப்பிடுவாங்க. உடனே உள்ள இருந்து அஞ்சலி, எவடி அவ? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறவ? இன்னொரு தடவை பேரை சொல்லி கூப்பிட்டா வாயை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா வெளியில வராங்க. என்னடி சொன்ன? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறியா? இந்த பாக்கியம் யாருன்னு தெரியுமா? அக்கம் பக்கத்துல கேட்டுப்பாரு என்னை பத்தி. உனக்கு என்ன வேற ஆளா கிடைக்கல? ஊர்ல இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களே, எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் முடிச்ச ஆம்பளை கூட சுத்திக்கிட்டு அலையிற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வார்த்தையை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். என்னடி என்ன வார்த்தையை அளந்து பேசணுமாம்ல? என் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? அடி சக்கனானா, உன் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனது நீ, நான் இல்ல. வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய். சம்பந்தி வீட்டு மொத்தத்தையும் ஜெயிலுக்குள்ள கொண்டு போனவ தானே நீ பேசுறியா? உன் பொண்ணு மட்டும் என்னவா வயிற்றுல குழந்தையே இல்லாதப்போ குழந்தை உண்டாயிருக்குன்னு பொய் சொன்னவ தானே. நீ எல்லாம் என்னை பத்தி பேசலாமா? என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்தாம்மா அஞ்சலி, இன்னொரு தடவை என் மருமகன் கூட, அதான் அந்த சரவணன் கூட பார்த்தேன், உன் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. அஞ்சலி வேகமா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணா, நீ இங்க கொஞ்சம் வர முடியுமா அவசரமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்கு அஞ்சலி, ஏதாச்சும் பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்பாரு. இல்லை வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் ஒரு இடம் சொல்கிறேன், உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே வந்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. உடனே பாக்கியம், ஏன் முன்னாடியே என் மருமகனுக்கு ஃபோன் பண்ணுவியா? உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு தலைமுடியை பிடிச்ச ஆட்ட அஞ்சலி வேகமாக உள்ளிருந்து சிசரை எடுத்துட்டு வந்துட்டு பாக்கியத்தோட முடியவே கட் பண்ணி விட்டுருவாங்க. யார்கிட்ட? என் தலைமுடியை பிடிச்ச ஆட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஊரெல்லாம் கடை வாங்கிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு திரியிற உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நீ உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருந்தேன்னா சரவணன் ஏன் பின்னாடி வரப்போறான்? பொண்ணை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, நீ பேசுறியா? இங்க வந்து தெருவில் வச்சு பேசினா கூட்டம் கூடுனா உடனே நீ சொல்றது எல்லாமே உண்மையாயிடுமா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் மனசுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேகமா சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. கதைக்களம் எப்படி திரும்புதுன்னு பார்க்கலாம். சீரியலே முடிய போகுது.